இங்க டெல்லி அஸ்தினாபுரிக்கு இலங்கைக்கு ராவணேஸ்வரர் கைலைக்கு இந்த யாகத்துக்கு போக சக்கரேஸ்வரன் இந்த ஏக சக்கரேஸ்வரன் சக்கரேஸ்வரன் பவனாட்சி அண்ணன் வந்திருக்கின்றார். அது அங்க தூக்குறது, அது அங்க தூக்குறது. ஆமா வாங்க வாங்க மூதுரா அண்ணன் வந்திருக்கின்றார். அதனாலே என்ன மரியாதை கொடுக்க காவலாளிகளே கேளு, எனது கண்ணன் வந்ததை அறிந்து கொண்டேன். அமருங்கள் அண்ணா, அங்க சிம்மாதானம் காலியா கிடக்கு. சரி நீ உட்காரு நம்ம உட்காருமா. பாட்டு பாடின வாடி அடுத்த அடி எனக்கு பாட்டு வரல. என்ன அப்படியோ தங்களுடைய அரண்மனையிலே இருக்கக்கூடிய சிங்காசனம் என்று சொல்லக்கூடிய ஆசனத்திற்கு ஒப்பாகத்தான் ஓர் ஆசனத்தை ஏற்படுத்தி என்னுடைய மனதிலே இந்த எளியவன் சிறியோன் அடியேன் அமருங்கள் ஐயா. பீடம் அமைத்திருக்கிறேன். சூதுக்கார பசங்க வந்திருக்கானே, அண்ணன் நம்மள வஞ்சனை செய்தானே, அப்படி ஏதாச்சும் அதுல வந்து பொற்பீடத்துல ஏதாவது வச்சிருப்போம், சப்பாத்தி மூணு வச்சிருந்து போறோம். அதனால புடிச்சு ஆட்டி அதை பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. சப்பாத்தி முள்ளு உணவு வச்சிருப்போம், நம்ம உட்காருவோம். அது சரி, அந்த முள்ளு சப்பாத்தி முள்ளு சூத்துல ஏறும். ஆமா, அது சீடு ஓடி இலை வச்சு செத்து குடும்பிடுவோம். அதனால கூதுகார பசங்க உட்காரலாமா? எப்படியா மக்கா நம்பலாமா? உட்காருங்க 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 உட்காருங்க. எனக்கு சளி மேல மூக்கு பிடிச்சிருக்குங்க, மூக்கு சளி பிடிச்சிருக்க, மூக்குல சளி. உட்காரு உட்காரு உட்காரு. மன்னாரி மன்னன் மகுமுனி வேந்தன் அவனை 56 தேசத்து ராஜாக்கள் போட்டி அறிவணங்கி கப்பல் கூட கப்பம் கட்டக்கூடிய ஓ அண்ணா ஐயா சந்திர குலசீலனே சாம்ராஜலோலனே என் தமையரே உன் பாதமல கருணாமணி ஐயா பதிமெச்சிடும்
வந்து வைத்தாலும் வாங்கி மந்தாரகிரி கையமும் நிறகிரி தாங்கிடும் மட்டுனரே உன் மலரடிக்கு ஒரு கோடி ஐயங்கந்தாரர் பதிமெச்சி அதிருவை அன்புவை தாருவாய் தருமையாலோ வெகு ஒரு வார்த்தை சகாதேவா உன் மனை நாடி நான் வருகிறேன் என்று தாங்கள் தெரிவித்து இருந்தால் அண்ணா தங்களுடைய அசிராபுரத்திலே தங்களுடைய இல்லம் இருக்கின்றது அல்லவா அந்த இல்லத்தில் இருந்து ரத்தன கம்பளம் இருக்கப்பட்டிருக்கும் ரத்தன கம்பளம் இருக்கப்பட்டிருக்கும் அந்த ரத்தன கம்பளத்தின் மேலே காம்பில்லாத பிள்ளை மலர்களை தூவி தங்களுடைய பொற்பாலமாகப்பட்டது ஐயா மல்லிகள் மலர் மேலே அடிமேல் அடி வைத்து நீங்கள் என்னுடைய இல்லத்திற்கு வரும்படியாகத்தான் செய்திருப்பேன் ஐயா தங்களுடைய பாதம் சாதாரண பாதம் அது அவனி 56 தேசத்திலே எவருக்காகிலும் மேல்பாதம் சிவந்திருக்கா கீழ்பாதம் இருக்கின்றது இந்த கீழ்பாதம் சிவந்திருக்கலாம் மேல்பாதம் யாருக்கா சிவந்து பாத்திருக்கா நீ பாத்திருக்கியா நீ பாத்திருக்கியா ஒட்டிக்கார நீ பாத்திருக்கியா கட்டியம் தார நீ பாத்திருக்கியா கீழதான் துரியானுக்கு மட்டும் அப்படி கேக்குறீங்க என்ன எல்லாருக்கும் கீழே பாதம் தான் சிவந்திருக்கோம் அவரு மேல பாதம் சிவந்திருக்கீங்களா அது என்ன காரணம் டேய் அவனே 56 தேசம் இருக்கின்றன அவனே 56 தேசத்தில் உள்ள ராஜாக்கள் அவை ஆளக்கூடிய சிற்றரசர்கள் அந்த ராஜாக்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அடிவணிந்து கப்பம் கட்டக்கூடியவர்கள் தினம்தோறும் வந்து என் அண்ணன் துரியோதனை காணுவது அப்படி காணு அவருக்கு பாத பூஜை செய்வது வழக்கம் அப்படி பாத பூஜை செய்து அவருடைய முடியாகப்பட்டது ஒரு பாதத்தில் அடிக்கும் அப்படி ஒருத்தவன் 2 பேரை செய்யறான் ஓடி பேர் செய்யறான் அப்பேற்பட்ட அண்ணன் மேல்பாதம் சிவக்க கூடியவர் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் ரத்தன கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கும் ரத்தன கம்பளத்தின் மேலே காம்பில்லா மலர்களை தூவி என் மனை வரையில் அழைத்திருக்கும் ஐயா அப்பா சகாதேவா என்னுடனே பிறவியே உங்களுக்காகவே மாயவன் சூதாக வந்த நாளில் வந்த கொஞ்சமும் வருமில்லாது இருந்திட இடம் கொடுக்க என்று உறுதி சொன்னேன் உங்களுக்காகவே அப்பா கொடுக்காது என்று உறுதி சொன்னேன்
அப்ப நம்பிய மைனாடி வந்தனப்பா வந்து அப்ப சோதிட வல்லாம அதோ உன்னை தேடி எதற்காக வந்தேன் என்றால் கட்டளைப்படி 18 நாள் யுத்தம் நாடு மாமான் சண்டை வச்சுட்டாரு. அப்படி சண்டை தான் வச்சாச்சு. எதிராளியா இருக்கக்கூடிய தருமன் படை கூட்டி வந்து விடுவான். அப்படி என்று வந்தால் அப்படி அவன் வந்து விட்டான். சமரங்கு நறுமையா ஆனா சமர்களத்தில் சமரம் குருஷேத்திரத்திலே இருவரும் நடைபெறுமையா ஆனா ஆமாம். யார் ஜெயிப்பது? வெற்றி தோல்வி ஒரு பங்கல்ல. அப்படி என்று பாட்டனிடத்திலே கேட்ட காலத்திலே நீயோ சென்று கடபலிக்கு நாள் குறித்து வா. சாஸ்திரத்திலே வல்லவன் சகாதேவன் எதிராளி என்று வேதம் பார்க்காதவன். தாத்தா என்ன சொன்னாரு? எப்பா எதிராளி கிட்ட போய் சொல்லியா தாத்தா? எதிராளி கிட்ட போய் நீங்க ஜாதகம் கேட்க சொல்றீங்களா? அப்படி கேட்டா அந்த பையன் நமக்கு சாதகமா சொல்லுவான். அப்படின்னு இவர் கேட்ட உடனே தாத்தா சொன்னாரு, ஒன்ன மாதிரி இல்ல அந்த பசங்க. நீ அதாவது பாத போது ஏறி போது குளம் போது இது மாதிரி தடாகம் பொதுவு. அது போல சாஸ்திரம் என்பது சகாதேவன் நீதி நெறி அறிந்து அவன் அண்ணன் தர்மராயனை எப்படி உபசரிப்பானோ அப்படி உன்னை அதிகமாக பாசத்தை நீ வேண்டியதை சொல்லுவான். அதனாலே கவலை கொள்ளாதே. நீ சென்று அவன் இடத்திலே முன்மனதில் கள்ளங்கபடம் இல்லாது என்ன கேட்க வேண்டுமோ அதை கேள். சகாதேவனிடத்திலே அதை சொல்லி அவன் அதற்குரிய பதிலை சொல்லுவான். தர்மர் போல் உண்மையில் பாசத்தை வைத்து தர்மனுக்கு எவ்விதம் சாதகமாக சொல்கின்றான். அதுபோல மனதிலே கள்ளம் கபடம் இல்லாது நீதி சாஸ்திரத்தை தர்ம சாஸ்திரம் என்று முறைபெற பிசகாமல் ஒரு விதமாகத்தானே ஓதாமல் ஏழை என்று பாராமல் உனக்கு தர்மனை எப்படியா அது போல நினைச்சு உனக்கு ஜாதகம் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ சொல்லிட்டாங்க. ஆனாலும் என் மனசுல என்னன்னா நான் சாஸ்திரம் ஒண்ணுகிட்ட கேக்குறேன். நானும் அண்ணன் தான். அண்ணன் தர்மராயனே எனக்கு அண்ணன் தான். ஆனா நான் கத்தி எடுத்து சண்டை செய்யாமல் நாய் இருக்குதா பஞ்ச பாண்டவர்கள் எதிராளிகளாச்சு. நாடு கொடுக்க மாட்டோம் என்று தெரிவித்திருக்கோமே, நாடு கொடுக்கவில்லை. அப்படி என்ற கோபத்திலே அவர்கள் இருப்பார்கள். அப்படி என்ற கோபத்திலே அவர்கள் இருக்கும்படியான நேரத்திலே நாம் சண்டையை வைத்து விட்டோம். அவர்கள் எதிராளி. அப்படி எதிராளி என்று போராமல் உன் மனதிலே சற்றும் அச்சம் இல்லாமல் மன தைரியமாகத்தான் சகாதேவன் மனையை நாடி நீ ஜாதகம் கேட்க வந்துட்டிய. அதனால இந்த ஜாதகம் எப்படி தெரியுமா?
அண்ணா எதிராளியாச்சு அவனிடத்திலே போறமே ஜாதகம் அவன் சொல்லுவானா சரியா அண்ணா இந்த மண்ணு இருக்கின்றது அதால அண்ணா பூலோகம் பூலோகம் தவலோகம் 3 உலகம் இந்த 3 உலகத்திலும் அண்ணா கைலாயத்திலே உரையக்கூடியவர் ஈசன் ஈசன் இங்கே சத்தியலோகத்திலே இருக்கக்கூடியவர் பிரம்மதேவன் அதோ வைகுண்டத்திலே இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு 3 உலகம் இந்த 3 உலகத்தில் மல்லாது இந்த உலகம் இருக்கின்றது மண் உலகம் இந்த உலகத்திலும் யாருக்கு அது சாதகம் பார்க்க வந்துட்டேன் எதிராளியா இருந்தா என்ன நீ கேட்க போற நான் சாதகாரன் பார்க்க வந்திருக்கேன் நான் சொல்ல போறேன் நீ ஜோதியம் கூட பாக்குற ஆமா கூட பாக்குற சரியில்லைன்னா காப்பா கொடுத்தாங்க வாத்தியார் பாக்குறாரு அவர்கிட்ட பார்க்கலாமா அவர்கிட்ட பார்க்கலாம் ஆனா போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி கேட்டா எதை நம்பி உன்னிடத்துல நான் சொல்லுங்கண்ணா பஞ்ச பாண்டவர்கள் இடத்திலே பாட்டன் பீஷ்மர் மிஞ்சி உரைத்ததால் ஆமாம் மிஞ்சி பாட்டன் உரைத்ததால் மிஞ்சி சொன்ன வார்த்தையினால் அவர் சொன்ன வார்த்தையினால் அஞ்சாமல் வந்திருக்கிறீர்கள் அண்ணா அஞ்சாமல் வந்துட்ட எதிராளியாக இருந்தாலும் ஜாதகத்திலே வல்லவன் ஒருபட்சமாக சொல்ல மாட்டான் அப்படின்னு வந்திருக்க ஆமா மனசுல கல்யாணம் அப்படி இல்ல உனக்கு பஞ்சகம் இல்ல என் மனசுலயும் அது இல்ல நீ இப்ப அண்ணன் நான் தம்பி தர்மர் எப்படியோ அது போல நீ சகாதேவன் எப்படியோ அது போல நான் இப்ப நீ கேட்கறது துரியோதனம் இல்லை என்கிட்ட தர்மர் மாதிரி தர்மர் இல்ல ஆனா சண்டைக்கு நாள் வைக்க சொல்றேன் அப்படி சொல்றேன்னு நாள் சரியா வச்சு கொடுப்போம் அப்படி சொன்ன நாள் வச்சு எப்படி தரணும் அந்த நாள் வைக்கும்படியான நாளாகப்பட்டது நான் வந்து ஒரு இடத்துல அமர்காலத்துல நிக்கிறேன் குருஷேத்திரத்திலே அவரவர் படையை கூட்டி சேர்ந்து விடுவார்கள் அவனும் நிக்கிறான் இருதரப்பிலே படைகள் நிற்குது இவ்வண்ணமாகத்தானே துரியோதனன் படையும் அவ்வண்ணமாக தர்மர் படை நிற்கும் ஆமாம் அந்த தர்மராக ஆமா நிற்கின்ற காலம் ஒன்னும் பாப்பான் அதடா தம்பி துரியோதனன் நிக்கிறானே அப்படின்னு எண்ணுவான் கொஞ்சம் எண்ணிக்கிட்டே இருக்கும் நான் பாப்பேன் அடடா தர்மராயன் அண்ணன் இருக்காங்க அப்படின்னு நான் பாப்பேன் நீ பார்க்க மாட்டே ஆனா அந்த எண்ணும் போது உன் அண்ணனுடைய தலை அப்படியே வந்து கமலமாகிய குருஷேத்திரத்திலே நிற்கும்படியான நேரத்திலே கத்தி எடுக்க மாட்டேன் எதையும் எடுக்க ஆயுதம் எடுக்க மாட்டேன் நேரா நின்ன தர்மனை பார்த்தால் தர்மன் சிரமாகப்பட்டது அச்சு கீழே அது மாதிரி நாழிகை முகூர்த்தம் குருஷேத்திரத்திலே படைகள் கூட்டி வந்து நிற்கும்படியான நேரத்தில் படையாகப்பட்டது இருதவரத்து படையும் சேர்ந்து விடும் சேரக்கூடிய காலத்திலே இவங்கிட்ட வந்துட்டமே தர்மரை போல் எண்ணி நமக்கு சாதகம் சொல்லுவானோ சொல்ல மாட்டானோ அப்படின்னு நினைக்கிறேன் நீ யாரை கும்பிடுற சிவபெருமான் அவரால் அளிக்கப்பட்ட அந்த அரவத்தையே நீ கொடியா கொண்ட தெரியுதா அரவ கொடி படைத்தவன் துரியோதனன் தெரியுதா அதனாலே அந்த பரமசிவன் இருக்காரு
நீங்கள் சொல்லும்படியான ஜாதகத்தை உங்களுக்கு மனபேதகம் அல்லாமல் நான் இந்த சகாதேவன் உங்களுக்கு நாளிட்டு தர சம்மதித்திருக்கிறேன். சரி, நாலு வச்சு கொடுத்துட்டேன். அதோட பலாபலன் என்னன்னு கேளு. பலாபலம் நாள் வச்சு கொடுன்னு கேட்டான். நீ நாள் வச்சுட்ட. ஆனா நீ வச்ச நாளுல அந்த நாள் என்ன செய்யும், நட்சத்திரம் என்ன செய்யும், அதனுடைய பலாபலன்கள் பலாபலம் என்ன அதானே கேட்கிறேன். ஒரு நோட்டி உட்கார வேண்டாம். பஞ்சாங்க எங்கடா பஞ்சாங்க எங்க வச்சா? அமாவாசை புண்ணிய காலமாகும். அன்று ராத்திரி அர்த்த ஜாமத்தை ஒட்டி சிம்ம லக்குணம் வருகின்றது. அந்த சிம்ம லக்குணமாகப்பட்டது 3 கிரகங்கள் சரிநிலை பெற்று ஆட்சிக்கு உச்சம் நட்புக்கு தீபம் ஏற்பட்டு சத்துரு சம்ஹார யோகம் இருக்கின்றது. அந்த யோகமாகப்பட்டது எப்படி என்றால் எப்படி ஐயா வேங்கையை மானும் கொள்ளும் என்ன சொல்றது? சாதக்காரன் நம்மளே ஜோதியை பார்த்துட்டு தானே ஒரு பொம்பளை வந்து விளக்க மாத்திராச்சா? ஏன்டா அந்த ரகசியத்தை எதுக்காக நீ என்கிட்ட வந்திருக்கப்ப? சாஸ்திரம் கேட்க வந்திருக்க. தர்மனுடைய சிரம் அற்றி விழ வேண்டும். தர்மன் சாதாரண ஆள் இல்ல. அவன் கூட இருக்கிறவன் வீமன், அவனுக்கு இளையவன் அர்ஜுனன், நகுல சகாதேவர்கள் 4 புறமாக நின்று அவர்கள் காவல் காப்பாரே. ஆனால் இந்த மும்மூர்த்தி தேவர்கள் அல்ல. உலகத்தில் உள்ள அனைவரும் ஒன்று கூடி வந்தாலும் இவர்களை ஜெயித்து விட்டு அவங்க கிட்ட நெருங்க முடியாது. நீ அதுக்குதான் பலி கொடுக்கணும். எப்படி பலி கொடுக்கணும்? தனுசுகளில் நாளான்றைக்கு அமாவாசை புண்ணிய காலமாகும். அன்று ராத்திரி அர்த்தஜாமத்தை ஒட்டி சிம்ம லக்குணம் வருகின்றது. அந்த சிம்ம லக்குணம் ஆகப்பட்டது 3 கிரகங்கள் சரிநிலை ஏற்பட்டு ஆட்சிக்கு உச்சம். ஆட்சிக்கு உச்சம், நட்புக்கு எதிர் தீபம். ஆமா, நட்புக்கு எதிர் தீபம் பெற்று சத்துரு சம்ஹார யோகம் இருக்கின்றது. என்ன யோகம்? சத்துரு சம்ஹார. எதிராளி சத்துரு அவனை சம்ஹாரம் செய்யக்கூடிய யோகம். அப்படின்னு அப்படி அந்த நிலை கரெக்டாக அந்த நேரம் பிசகாமல் அன்னை காளிகா தேவிக்கு ஒரு ஆடவனை கொண்டு வந்து 32 லட்சம் பொருந்தியவனாக இருக்க வேண்டும். ஒரு வீர புருஷனாக இருக்க வேண்டும். எதிராளியை கண்டு சற்றும் மஞ்சாமல் பின்வாங்கக்கூடியவனாக எதிரி என்றால் எங்கிருக்கின்றான் என்று கேட்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்டவனை கொண்டு வந்து அதோ இருக்கின்றது காளி. அந்த அன்னை காளிகா தேவிக்கு நீ பலி கொடுத்தால், அப்படி நேரம் தவறாமல் பலி கொடுத்தால் எங்கையை மானும் கொள்ளும், வேடனை உடும்பு கொள்ளும். அதுக்கு சொல்லிட்டான். வேங்கைய மானுங்கொள்ளும் எப்படின்னு கேக்குற. வேங்கை இருக்கின்றது ஒரு மானாகப்பட்டது கடந்த புல்வெளியில மேய்ந்து கொண்டிருக்கும். அது பசி, அது மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கும். இது பசி, எதுக்கு? இந்த வேங்கைக்கு பசி. இது அந்த மானை பிடிக்க போகும். அறவத்தை கேட்டு விடும், அந்த சத்தத்தை கேட்கும். என்னதான் பதுங்கி பதுங்கி போனாலும் அந்த மானாகப்பட்டது மெய் மறந்து பசியிலே எவ்வளவு உணர்ச்சியோடு உணவை உண்டாலும் இந்த வேங்கை வருகின்ற சத்தத்தை உணர்ந்து விடும். அது உள்ளுணர்வு உண்டு. யாருக்கு? மானுக்கு உள்ளுணர்வு உண்டு. அந்த உள்ளுணர்வினாலே இது உணர்ந்து விடும். அப்படி உணர்ந்த காலத்திலே பார்ப்பது என்ன செய்யும்? ஆஹா, நம்மை பிடிக்க யாரோ வருகின்றார், உயிர் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் ஓட்டம் பிடிக்கும். இது ஓடும். உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு இது ஓடுது. இதை பிடித்து தின்னு விட வேண்டும் அப்படி என்று இறையின் மேலே குறியாக ஓடிக்கொண்டு ஓடும். யாரு? வேங்கை. வேங்கையாகப்பட்டது அதை பிடிச்சு தின்னு பண்ணும் அப்படின்னு ஓடும். ஓடக்கூடிய இடத்திலே ஒரு பாழுங்கிணறு ஒண்ணு இருக்குங்க. இந்த மானாகப்பட்டது பாழுங்கிணத்தை கண்டு இது உயிர் மேல பயம் இல்ல ஓடுது.
போகுது. அது வழியில என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பாத்துட்டு போவோம். இதுகிட்ட தப்பிச்சு அங்க செத்துற கூடாதுன்னு இது பாய்ஞ்சு போகும். அந்த கேணியை பார்த்துட்டு தாண்டி ஓடி போகுது. அது பாயும் திறமை உண்டு, பாயும் திறமை உண்டு. அது பாய்ந்து வேகமாக ஓடி விடுது. இறையின் மேலே கவனமாக வந்த இந்த வெங்கையாகப்பட்டது என்ன பண்ணும், அந்த பாழ் கிணத்துல ஊந்து போகுது. அப்ப அந்த வேங்கையை யாரு கொண்டது? அப்ப மானு வேங்கைய மானுதான் கொண்டு சொல்றான். அந்த மான போய் மானு போன உடனே இதுக்கு தெரியல, இந்த கேணியில வந்த உடனே அப்ப மானு தான் வேங்க போனதா இருக்கும். வேடனை உடும்ப கொள்ளும். இந்த மாதிரிலாம் எங்கிட்ட போய் கூடாது. இந்த மாதிரி பொய் புழுவ கூடாதா? பொய் புழுவ கூடாது. பொய் புழு கூடாது. என்ன சொல்றான் இந்த என்ன சொல்றான் பாலு, இந்த மாதிரிலாம் எங்கிட்ட பொய் புழுவ கூடாது. வேடனாகப்பட்டவன் வலை விரித்து வச்சிருப்பான். உடும்பம் வந்து மாட்டிட்டு இந்த உடும்பாகப்பட்டது புத்தில இருந்து கிளம்பி வெளில வரும். வெளியே வந்து இறை தேடும். இறை தேடப்பட்ட நேரத்திலே இந்த வேடன் என்ன பண்ணுவான், வலையை விரிச்சு வச்சுட்டு மரத்து சந்திர போய் பதுங்கி இருப்பான். இந்த உடும்பாகப்பட்டது வரும். வரக்கூடிய காலத்திலே அந்த வலையின் அருகாமையிலே வந்துவிடும். இவனுக்கு பசி, இவன் உடும்பு எப்படி மாட்டிக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல என்ன பண்ணுவான், இந்த மரத்தின் மறைவில் இருந்து எழுந்திருப்பான். எழுந்திருக்கக்கூடிய காலத்திலே என்ன உடும்பு வலையில மாட்டிக்கிச்சா இல்லையா பாக்கிறதுக்காக அவன் எழுந்திருக்கான். எழுந்திருக்கக்கூடிய காலத்திலே இந்த உடும்பு என்ன பண்ணுது, ஆஹா எவனோ வந்துட்டான் நம்ம பிடிக்க, ஓட்டம் பிடிக்கும். ஓடுறது சர 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 சரன்னு ஓடி ஒரு புத்தகங்கள் ஒரு புத்துல வந்திருக்கும். அது புத்துல ஓடிச்சா தோர்த்திக்கு ஓடுறான். இவன் என்ன இந்த உடும்பை பிடிச்சிடணும், இன்னைக்கு நம்ம பசியை போய்க்கணும்னு இவன் வர்றான். ஓடி என்ன பண்றான், அந்த புத்துல ஒரு கண்ணா இருக்கு, 7 கண்ணு இருக்கு. ஆமா 7 கண்ணு இருக்கக்கூடிய இது ஒரு புத்து கண்ணுல ஊந்து சரசரன் உள்ள போகுது. அங்க ஒரு புத்து கண்ணுல இந்த பாம்பு இருக்கு. இந்த பாம்பு யாரும் நம்மள கொல்ல வரா அப்படின்னு சொல்லிட்டு இது வேகமா வெளியில கிளம்பி வருது. இது வெளியே கிளம்பி வரவும் இந்த புத்து இந்த கண்ணுல தான் இந்த உடம்பு ஊந்துன்னு ஓடி அந்த வேடம் உள்ள கைய இது ஊந்தது ஒரு கண்ணு, அவங்க விடுறான் கைய, அவன் உள்ள விடுறானா எந்த இதுல கண்ணுல விட்டான், பாம்பு வெளியில வருது இல்ல, அந்த புத்தாங்க கண்ணுல கைய விட்டான். பாம்பு வெளியே வரத அவனை கொத்திருச்சு, கொண்டு செத்துட்டான். அப்ப இவனை யாரு கொண்டது? உடும்பு தான் வேடனை கொண்டது. உடும்பு தான் வேடனை கொண்டது. வந்து நிக்கிறான். யாரால யாரு கொண்டது? இல்லைனா ஆங்காளம் அறியாக்கில்லை, அறவத்தை தேரை கொள்ளும். அது எப்படி கொள்ளும்? என்னடா 68 தேரையை தான் பாம்பு கொள்ளும். ஒரு கிளை என்றால் கிளி. அந்த கிளியாகப்பட்டது கருடன் பாக்கும். கிளையில மரத்துல குந்திருக்கு. இந்த கருடை மேல பறக்கிறதா கிளியை பார்த்தோம். இதை பிடிக்கிறதுக்கு வருது. இந்த கிளி என்ன பண்ணுது, கருடன் கிட்ட இருந்து தப்பின்னு பறக்குது. பறக்கூட ஒரு சிறிய சந்து வழியாக அந்த கிளி உள்ள நோய் ஓடி போகுது. கிளி உள்ள போய் இந்த பூந்துக்குது. கிளியை எதாவது போச்சு. அந்த கருடன் வந்து என்ன பண்ணுது, அந்த சிறிய சந்துக்குள்ள போக முடியுமா? அதுல போய் வர வேகத்துல அடிச்சு ஆங்காளம் அறியாக்கில்லை, அதான் அந்த கருடன் அது கொள்ளுது. அறவத்தை தேரை கொள்ளும். அது போகுது. நாங்க சின்ன பையனு பாக்குறோம். பாம்பு கொள்ளும். அறவத்தை தேரை கொள்ளும். ஒரு வீடு இருக்கு, ஒரு இடம் எங்க இருக்கு, வயல் வெளியே தண்ணி கட்ட போயிருக்கு. அப்ப என்ன பண்ணும், இந்த அரவா என்ன பண்ணுது, பாம்பு தவளையை பிடிச்சிரும். பெரிய தவளையை பிடிச்சிரும், முழுங்க முடியாது. அதனால கத்தும். இந்த தவளை என்ன பண்ணும், கத்துது பாரு, கத்துதான். இவன் அங்க தண்ணி கட்டிட்டு இருக்கான். ஆஹா ஏதோ பாம்பு தவளையை பிடிச்சிட்டு, இதை விட்டா நமக்கு ஆபத்து, இதை கொண்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு கையை எடுத்துன்னு வந்து பாக்குறான். இந்த தவளையை பிடிச்சிட்டு இது நவர முடியாது, அங்கேயே கிடக்கு. அடிக்கிறான், பாம்பு செத்து போகுது. தவளை தப்பிச்சு ஓடி போகுது. அது வாயில அந்த தவளை தப்பிச்சு ஓடி போகுது. அப்ப யாரு அந்த பாம்பை கொண்டு அதை காட்டி கொடுத்தது யாரு? அந்த பாம்பு அங்க இருக்குன்னு காட்டி கொடுத்தது. அப்ப அதை யார் கொண்டது? சொல்லுங்க மத்தால யாரு கொண்டது எல்லாம். அது போல இந்த நேரம் தவறாமல் நீ காளிகா தேவிக்கு பலி கொடுத்தால் வெற்றி உனக்கு நிச்சயம். போய் வாப்பா.
பாட்டு பாட்டு ஆமாம் குப்புசாமி நாடகாசிரியரால எழுதப்பட்ட பாட்டு 5 பூதம் என்று சொல்லக்கூடிய பூதத்தினாலே உடலை தாங்கி இருக்கக்கூடியவன் இந்த மனிதன் 5 பூதம் அதனால் உருவம் என வந்து பிறந்த மனிதா உலகில் சதம் எந்த பொருளும் தினமே எந்த பொருளும் உனக்கு நிலை இல்லாத பட்டு பணிகள் உடையும் வருவதற்கு லட்டு பாயசவடையும் நிறைய நெய் விட்டு திணித்த உடலை பெரிதென நீ நினையாதே இன்றைக்கு இருக்கும் உடலும் நாளைய தினம் ஒன்றுக்கும் உதவா சடலும் இதை அறியும் முன் ஒன்று உனக்கு படலும் இதை மனதில் நீ உணர்வாயே 8 திசையும் புகழும் ஏழுடையான் பட்டினிலே வாழும் குமரன் பதமலரை விட்டிடாமல் இரவும் பகலும் புதி புரிவாயே வேறுபட்ட நாடக ஆசானுடைய பாதார விந்தங்களுக்கு இன்னைக்கு நான் இந்த மேடையில இப்படி பேசுறேன்னா 2 குருவால தான் நான் சொன்னேனே அவங்க 2 பேரால தெரியுதா ஆமா இப்படி பேசுறேன் எல்லாருமே விளையிட்டாங்க என் கூட வந்தவங்க நான் ஒருத்தவங்க தான் அந்த கடைக்கு வந்துட்டேன் தெரியுதா பரவாயில்ல இதுல வந்தீங்கன்னா 2000 வாங்குறேன் அதுல போனா 1,50,000 ஜமா ஜமான்னா என்ன உயிரை எடுத்து ஓட்டியா நான் நீ இல்ல அப்புறம் நாடக ஆசிரியர் நேவாகத்தானே கொடுத்து கொண்டாடி வைக்கப்பட்ட ரூபாய் 50 லட்சமாகத்தானே பாவித்து மன்னாரும் மன்னாருடைய குடும்பத்தாரும் அம்மனுடைய அருளை பெற்று நீடூழி காலம் வாழும் அம்மனை பிரார்த்தனை சூரியராஜன் வீதியில் பிறந்தானே தேடி சென்று கொண்டிருப்போம். இப்படியாக சகாதேவனிடம் துரியோதனன் 4 வைத்து அரவான்மனையை சென்று கொண்டிருக்க அரவா பாலன் சபை நாடி வருவது விதங்க